ready for puja. அழகா இருக்கு இந்த இதுல பாக்குறதுக்கு சக்கரை பொங்கல். பஞ்சாப் வெல்லமாமா இது? பஞ்சாப்ல இருந்து வாங்கிட்டு வந்த கூட். அழகா இருக்கு. நைஸ். ஓகே, ஏலக்காய்லாம் போட்டாச்சு. என்ன காஃபி பண்ணிட்டு இருக்கியா? காஃபியும் சக்கரை பொங்கலும் என்னோட வேலை. சுண்டல் ரம்யா பண்ணிட்டா. டின்னர் வேலையில் ஆர்டர் பண்ணியாச்சு. இதில் வந்து இப்போ கேஷ்யூ நட்டு முந்திரி பழம் வறுத்து போடணும், அவ்வளோதான். ஓகே. வீட்டு தலைவிகள்லாம் இந்த கொண்டைய போட்டு அதில் ஒரு டவலை போட்டு சமைச்சாதான் அன்னைக்கு வந்து நாள் நல்லா அமையும். மேக்கப்லாம் பண்ணிட்டு புடவை கட்டிட்டு அடுப்படியில் வந்தா நம்ம சரிப்பட்டு வராது. எனக்கு அது சுத்தமா சாரிலாம் கட்டி. இந்த மேக்கப் ரொம்ப நல்லா இருக்கே. இது இந்த பூஜைக்காக தான் போட்டாது. மெயினா என் வீட்டுல பின்னாடி பெருசா வளர்த்துருந்தேன். ஒரே நாள் பாம்பு வந்துட்டுன்னு பயந்து போய் எல்லா செடி கொடி எல்லாத்தையும் வெட்டித்துற போட்டேன். அப்ப வெட்டி போடுற அன்னைக்கு கொஞ்சம் இலையை எடுத்து வச்சிருந்தேன். வளர்த்த செடியில இருந்து ஒரு நாளாவது அரைச்சி வைப்போம்னு. ஸோ அந்த ஆசையை நேற்று நிறைவேற்றேன். ஓகே. யாரும் சொல்ல இங்கிலீஷ் தான் பேச சொல்றீங்க. இங்கிலீஷ் கத்துக்கணும், இங்கிலீஷ் கத்துக்கணும், மலையாளம் கத்துக்கணும், முதல்ல இங்கிலீஷ் கத்துக்கணும். அவங்களே என்ன சொன்னாங்க, ரெண்டும் அட் டைம் கத்துக்கிட்டா கன்ஃபியூஸ் ஆயிடும். ஃபர்ஸ்ட் ஹிந்தி புரிஞ்சுக்கிட்டா அப்புறம் மலையாளம். ஃபர்ஸ்ட் எனக்கும் அம்மாவுக்கும் உள்ள பாண்டிங் பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிறேன். நான் வந்து அமிர்தா வித்யாலயம் ஸ்கூலில் 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட் அண்ட் 7th ஸ்டாண்டர்ட் படித்தேன். என்னோடய சைல்ட்ஹுட்டுக்கு நான் வந்து தேங்க்யூ சொல்லணும். என்னோடய அம்மா அப்பா என்னை அந்த ஸ்கூலில் சேர்த்ததுக்கு ஃபஸ்ட்டு தேங்க்யூ சொல்லணும். ஏன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறது அப்போத்துலேருந்தே என் லைஃப்பில் கொஞ்சம் இருந்திருக்கு. ஏன்னா கிளாஸில் வந்து க்ரீட் பண்ணுறதுக்கு ஓம் நம சிவாய தான் சொல்லுவோம். லன்ச் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பகவத்கீதா சாண்ட் பண்ணிட்டு தான் சாப்பிடுவோம். அண்ட் நான் வந்து ஒரு பஜன் ஸ்டூடெண்ட். இன்டர் ஸ்கூல் காம்படிஷன்லலாம் போய் ப்ரைஸ்லாம் வின் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த பஜன் ட்ரூப்பில் கூட என்னோடய ஸ்கூல் சீனியர், ஸ்கூல் ஜூனியர் எல்லாமே இருக்காங்க. அவங்களோட நான் பஜன்ஸ் பண்ணேன். ஸோ அந்த டேவே எனக்கு ஸ்பெஷலாக இருந்தது. அண்ட் அம்மா வந்து அவங்க வந்து என்னோடய ஒரு ஸ்பிரிச்சுவல் குரு. நம்ம வீட்டில் நம்ம அம்மா எப்படி நம்மளுக்கு லவ் தருவாங்களோ அந்த மாதிரி அமிர்தா அம்மா வந்து ஃபுல் ஆஃப் லவ் தான். அவங்க ஆசிரம் வந்து கேரளாவில் அமிர்தபுரியில் இருக்குது. டெய்லி அவ்வளோ பேரை மீட் பண்ணுறாங்க. எல்லாரையுமே ஹக் பண்ணி அவங்களுக்கு அவ்வளோ லவ் கொடுத்து அதை மீறி நிறைய பேர் அவங்களோட கஷ்டங்களெல்லாம் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. நான் எவ்ரி இயர் போய் மீட் பண்ணுவேன். சம்டைம்ஸ் இயர்லி 2 or 3 கூட மீட் பண்ணுவேன். என்னோடய லைஃப்பில் மிராக்கிள்ஸ் நடந்திருக்கு அம்மானால். அண்ட் நிறைய டைமில் அம்மா எனக்கு ஒரு ஸ்ட்ராங் ப்ரொடெக்ஷனாக நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட வாழ்க்கை வரலாறு இருக்கிற லிங்க் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பாருங்கள். So while doing this Manasa Puja, so usually we tell Amma, but you can think of Amma or your beloved deity. So we both tell in English and Om Rudrakrandi Vivedinyai Namaha. Om Sahasrara Pujaru
சுதாசாரா விவர்ஷிண்யை நமः. ஓம் கபில சாப்பாடு எல்லாரும் சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வெரி நைஸ். யா, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அதுல இருந்து எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச். இந்த உதவியை நாங்கள் வல்லால மறக்கவே இல்லை. என் பையன் வீட்டுக்கார கூட பூஜை சிறப்பா முடிஞ்சதா? செம்மையா மன திருப்தியா இருந்துச்சு. யூ லைக் த பூஜா? செம்மையா இருந்துச்சா? ஆத்மாத்மா இருந்தது. பஜன்ஸ்ல எனக்கு பிடிச்ச பாடல்கள் எல்லாரும் பாடி அசத்திட்டாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. சூப்பரா சிறப்பா பூஜை முடிஞ்சது. நான் நீங்க பூஜை பண்ணதெல்லாம் ரசிச்சுட்டு தானே அந்த வீடியோ எடுத்து தானே. ஓகே பாய். சே பாய். பாய் பாய். ஷெனல் இவ்வளோ நேரம் ரூமில் வச்சுருந்தோம், எல்லாரும் வந்திருக்காங்கன்னு. ஸோ இப்போ ஷெனலும் சாமி கும்பிடு. பாப்பா ப்ரே பண்ணிட்டியா நீ அம்மா கிட்ட? என்ன ப்ரே பண்ண?